தாய் மாமா இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அப்பப்போ உங்களை தேடிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இங்க தானே இருந்தான். பார்வதி இதுக்கு அங்க தேடிட்டு போயிருக்கா? அப்போ ஒருவேளை சண்டை போடுறது பிடிக்காம ஓடிட்டானோ, இல்ல மொட்டை போடுறது பிடிக்காம ஓடிட்டானோன்னு தெரியலையே. என்னங்க அப்பா இங்க வந்தானா? ஏய், நீ தானே அப்போ கூட்டிட்டு வரேன்ட்டு போன. அப்போ எங்க? ஐயோ, நான் எங்க தேடியுமே அவனை காணோம். கஷ்டம் வராம அவன் தடுத்த விஷயத்த நீங்களா வர வச்சுக்கிட்டீங்க. இந்த எல்லையை விட்டு போறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. இந்த பையனை நம்ம என்னென்ன பண்ண போறோம்? தீர்த்து கட்ட சொல்லி தான் சொன்னாங்க. இரு, எதுக்கும் இன்னொரு தடவை கேட்போம். நமக்கான பேமெண்ட்டை கொடுக்கணும்ல. அண்ணே அண்ணே, வரமா? என்னம்மா? என்னண்ணே இந்த பூபதி இன்னும் போனே பண்ணல? இருமா, அவசரப்படாத. அவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்து புள்ளைய தூக்கணும்னா சாதாரண விஷயமா? அடிச்சிட்டான் பாரு. என்னாச்சு? அந்த பையனை தூக்கிட்டியா? அதெல்லாம் கச்சிதமா முடிச்சாச்சு மேடம். சூப்பர். அவனை கையோட நம்ம குடோனுக்கு தூக்கிட்டு போயிடு. மேடம், இவனை தீர்த்து கட்ட தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு குடோனுக்கெல்லாம்? உனக்கு என்ன பேமெண்ட் வேணாமா? அதுக்காக தானே மேடம் இதெல்லாம். நீங்க பேமெண்ட்டை போட்டீங்கன்னா நான் இவன் கதையை முடிச்சிடுவேன். உனக்கான பேமெண்ட்டை நான் கொடுக்க போறதில்ல. என்ன மேடம் சொல்றீங்க? வேற யார் கொடுப்பாங்க? அந்த பையனை கடத்திருக்கேன்னு சொல்லி ரகுராம் கிட்ட டீல் பேசு. என்ன மேடம், நீங்க என்னவோ அந்த குடும்பத்தையே கதறடிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா சும்மா கடத்திக்கிட்டு போய் பேரம் பேச சொல்றீங்க? முட்டாள். அந்த குடும்பம் கதறணும். எல்லா பக்கத்துல இருந்து அடிபட்டு அவங்க கதறணும். பணத்தாலையும் பாசத்தாலையும் அடி வாங்கி அந்த குடும்பமும் அந்த ரகுராமும் கதறணும். எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம். அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவனை முடிச்சிடணும். அவங்க வீட்டு பையனை கொல்ல கூலியா அவங்க கிட்டயே வாங்கிக்க சொல்றீங்க, அப்படிதானே? அப்படியேதான். மாமா, போலீஸ் ஒரு பக்கம் தேடினாலும் நாமளும் ஒரு பக்கம் தேடணும். சரிங்க மாமா. நானும் கதிரும் போய் தேடுறோம் மாமா. வேன் எடுத்துக்கிட்டு எங்கேயும் போய் சுத்தி தேட முடியாது. ஊர்க்காரங்க கிட்ட பைக் வாங்கிக்கிட்டு நீங்க போய் தேடுங்க. சீக்கிரம் போங்க. சரிங்க மாமா. இங்க யாரு மாயா? நான் தான் மேடம். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க, என்ன ஆச்சு? மேடம், நாங்க எங்க தம்பிக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு வந்தோம். இந்த கோவில் எங்க குலதெய்வ கோவில். உங்க தம்பி நல்லா பேசுவானா? வேற எதுவும் அவனுக்கு பிரச்சனை இல்லையே? என் புள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். எதை கேட்டாலும் அவன் டான்னு பதில் சொல்லுவான். இவங்க யாரு? அப்பாவோட அம்மா, எங்க சித்தி. ஓகே கான்ஸ்டபிள்ஸ். எஸ் மேடம். நீங்க இந்த கோவில் ஏரியா எல்லா இடத்துலயும் போய் செக் பண்ணுங்க. ஒரு இடத்தையும் விடாதீங்க மேடம். சீக்கிரம். ஓகே மேடம். மேடம், நாங்க எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டோம். இருந்தாலும் செக் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி. உங்க கையில கிடைக்காத பையன் எங்க கண்ணுல சிக்கலாம்ல.
டேய் வண்டியை மறைவா போட்டுட்டு யார் கண்ணுலையும் படாம பையனை தூக்கிட்டு வாடா சரியா? சரிண்ணா. மாமா பூசாரி 2 பைக்கை ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப வந்துரும் மாமா. வந்ததும் நாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுறோம். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? மாமா மாமா எப்படியாவது அப்போ கண்டுபிடிச்சிடலாம் மாமா. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, தைரியமா இருங்க. போ போ. டேய் மேடம் சொன்ன மாதிரி இவனை போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி மிரட்டி பேரம் பேச வேண்டியதுதான். சரிங்கண்ணா, நான் காரை மறைவா பார்க்கறேன். சரி. மாமா பண்ண பாவம் ஏன் பிள்ளை தான் வந்து தாக்கணுமா? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அவன் தான் எனக்கு எல்லாமே. அவன் இல்லாம நான் இல்ல. ஐயோ பார்வதி, 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 கொஞ்சம் அமைதியா இரு. நீ எத்தனை தடவை சொல்றது? நீ இப்படி அழுதா மட்டும் கடத்திட்டு போனவன் உன் பிள்ளைய கொண்டு விடவா போறான்? கொஞ்சம் அமைதியா இரு. அவங்களை கொஞ்சம் யோசிக்க விடு. பார்வதி அழாதடி. சம்பந்தி அம்மா சொல்ற மாதிரி அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். என் புள்ள அங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்கானே. இதுல என்னமா யோசிக்க வேண்டி இருக்கு? என்ன இருக்கு யோசிக்க? பெரியப்பா, இந்த ஐலி மேடம் கிட்ட இவன் போன் பண்ண விஷயத்த சொல்லலாமா? வேண்டாமா, இப்போ இத அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அப்போட உயிர் தான் முக்கியம். அண்ணே, இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? பணத்தை கொடுத்துதான் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வரணும். இப்போ நான் அதைத்தான் பண்ண போறேன். நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. எப்படியாவது பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன். சினு மாமா வா. போ சினு. அந்த கடையில சிசிடிவி கேமரா இருக்கு, அங்க நிப்பாட்டுங்க, செக் பண்ணலாம். சார் சொல்லுங்க மேடம். உங்க கடை வாசல்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். பார்க்கலாம் மேடம். வாங்க 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 மேடம், பாருங்க. சார் நல்லா பாருங்க, நீங்க கோவில்ல பார்த்த காரு இந்த வழியா தான் போயிருக்கானே. சரிங்க மேடம்.